நேயர் நேசித்த வாசிம் ஜாஃபர் தொடக்க ஆட்டக்காரராக இறங்கி தொடர் வெற்றிகளை ஈட்டித் தந்த இடரில்லா வெற்றிக்கு வித்திட்ட வாசிம் ஜாஃபரை நேசித்து உரைப்பது இன்றைய இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டி ஊக்குவிக்கும். வாசிம் ஜாஃபர் மும்பையைச் சேர்ந்த மராட்டியர். அவரின் தந்தை பேருந்து நடத்துனர். இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர். 1996 1997 முதல் தர கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார். 2000 ஆண்டில் ஹான்சி குரோனியே தலைமையில் இந்தியா வந்த தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இந்திய அணியில் அறிமுகமாகி 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார். 2002 மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாடினார். ஆண்டிகுவா செயின்ட் ஜான்ஸில் 6/6/2006 நடந்த இந்திய மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 212 ரன்களை சேர்த்தார். மேற்கிந்திய தீவுகளில் இரட்டை சதமடித்த 4வது வீரர். 2-1-2007 கேப்டவுனில் நடந்த இந்திய தென்னாப்பிரிக்கா 3வது டெஸ்டில் வாசிம் ஜாஃபர் 116 ரன்களை சேர்த்தார். இதில் 13 பவுண்டரிகள் அடங்கும். அரை சதம் அடித்த பொழுது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 1000 ரன்களை கடந்த இந்திய வீரர்கள் பட்டியலில் வாசிம் ஜாஃபரும் சேர்ந்தார். டாக்காவில் 25/5/2007 நடந்த வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 17 பவுண்டரிகளுடன் 138 ரன்கள் எடுத்தார். இது வாசிம் ஜாஃபருக்கு 4வது சதம். 30/11/2007 கொல்கத்தாவில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 29 வயது வாசிம் ஜாஃபர் 32 பவுண்டரிகளுடன் 202 ரன்களை குவித்தார். இது அவருக்கு 2வது இரட்டை சதம். வாசிம் ஜாஃபர் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். 28/3/2008 சென்னையில் நடந்த தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான சர்வதேச 1வது டெஸ்ட் போட்டியில் 6 பவுண்டர் 1 சிக்ஸருடன் 73 ரன்கள் எடுத்தார். இந்திய வாரியத் தலைவர் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் ஹைதராபாத்தில் 5/10/2008 நடந்த பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் வாசிம் ஜாஃபர் 12 பவுண்டரிகளோடு 93 ரன்கள் எடுத்தார். 2009 ஜனவரி 4-5 ஆகிய தேதிகளில் சென்னையில் சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் மும்பை அணியில் விளையாடிய வாசிம் ஜாஃபர் முதல் நாள் 162 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் மறுநாளும் தொடர்ந்து விளையாடி 459 பந்துகளை சந்தித்து 27 பவுண்டரிகளுடன் 301 ரன்களை குவித்தார். 27/1/2013 மும்பையில் நடந்த சௌராஷ்டிரத்திற்கு எதிரான ரஞ்சி கோப்பை இறுதி ஆட்டத்தில் வாசிம் ஜாஃபர் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி 246 பந்துகளில் 1 சிக்ஸர் 16 பவுண்டரிகளுடன் 132 ரன்கள் எடுத்தார். ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் குவித்தவர் 32வது சதத்தை எட்டி பிடித்து ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் அதிக சதமடித்தவர் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் 16,000 ரன்களை கடந்தவர் என்ற சாதனைகளை படைத்தார் வாசிம் ஜாஃபர். 10/2/2013 மும்பையில் நடந்த இரானி கோப்பை இறுதிப் போட்டியில் மும்பை அணியில் விளையாடிய வாசிம் ஜாஃபர் 141 பந்துகளில் 10 பவுண்டரிகளுடன் 101 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்த சதம் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் வாசிம் ஜாஃபரின் 48வது சதம். மேலும் வாசிம் ஜாஃபர் 11 இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி 1008 ரன்கள் எடுத்தார். இரானி கோப்பை போட்டியில் அதிக ரன் குவித்து சாதனை படைத்தார். 14/12/2013 மும்பையில் நடந்த ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒடிசாவிற்கு எதிரான மும்பை அணியில் விளையாடிய வாசிம் ஜாஃபர் 125 ரன்கள் எடுத்தார். 1996-97 சீசனில் அறிமுக வீரரான வாசிம் ஜாஃபர் 8/11/2015 நடந்த ரஞ்சி கிரிக்கெட் தொடரில் பெங்கால் அணிக்கு எதிராக விளையாடும் பொழுது 8 ரன்கள் எடுத்த பொழுது ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்கள் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனை படைத்தார். 81 ஆண்டு கால ரஞ்சி போட்டியில் முதல் சாதனை வாசிம் ஜாஃபர். அவரின் 126வது போட்டியில்
இந்த சாதனையை படைத்தார். வாசிம் ஜாஃபர் முதல் தர கிரிக்கெட்டில் 17,000க்கும் அதிகமான ரன்கள் எடுத்தவர். உலக அளவில் 31 டெஸ்ட் போட்டிகளில் ஆடி 1944 ரன்களை குவித்தார். இதில் 5 சதம் 11 அரை சதங்களும் அடங்கும். இவரின் அதிகபட்ச ரன் 212. ரஞ்சி இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த வீரர். ரஞ்சி கோப்பைகளில் மட்டும் 12,000 ரன்களை குவித்தார். 150 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி மும்பை இருமுறையும் விதர்பா இருமுறையும் சாம்பியன் பட்டம் பெற உதவினார். 25 ஆண்டுகள் விளையாடி 42 வயதில் 7/3/2020 ஓய்வு பெற்றார்.